அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். சங்கடஹர சதுர்த்தி பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்தி. சதுர்த்திங்கிறது பிள்ளையாரை வணங்குறவங்களுக்கு, கானாபத்தியம் வணங்குறவங்களுக்கு இந்த சதுர்த்தி ரொம்ப விசேஷம். இந்த விசேஷத்தில் கிரகங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு சதுர்த்திக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை வரும்போது, செவ்வாய்க்கிழமை வரும்போது, மாதம் வரும். இந்த வாட்டி பார்த்துட்டோம்னா காலையில் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. பொதுவாகவே அஸ்த நட்சத்திரம் பிள்ளையாருக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அஸ்த நட்சத்திரம் காலையில் 6 மணி சொச்சம் வரைக்கும் இருக்கக்கூடியது. புதன்கிழமை, இந்த புதன்கிழமைங்கிறது வித்யா, படிப்புக்குண்டானது, வித்யா கணபதி. ஏன்னா மற்ற தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா படிப்புக்கு சரஸ்வதி அம்பாளை வேண்டுவோம், ஹயக்ரீவரை வேண்டுவோம். ஆனால் பிள்ளையார்கிட்ட வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதினு பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போது குழந்தைகளுக்கும் ஞாபக சக்திக்கும் படிப்புக்கும் திறமைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸுக்கும் இந்த விசேஷ சங்கடஹர சதுர்த்தி ரொம்பவுமே சிறப்பு. இந்த சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு. எல்லா விஷயத்தையும் அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர், அனுகிரகம் செய்யக்கூடியவர், அள்ளி தரக்கூடியவர் பிள்ளையார் பெருமான். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்படி இருக்கிறத அவர் தான் எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கார். நட்சத்திரயா ரூபக, நட்சத்திர ரூபமாகவும் இருக்க, மூலாதாரே ஸ்திதோ நித்தியம்னு மூலாதார ரூபமாக இருக்கார். எல்லா ரூபமாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார் பெருமான். அப்பேற்பட்ட பிள்ளையார் பெருமானுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மாலை நேரங்களில் அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் சிறப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பஞ்சாமிர்தம், பால், தயிர், திருமஞ்சனம், எலுமிச்சம்பழம், சந்தனம், அதே மாதிரி விபூதி, அதே போன்று பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு, அரிசிப்பொடி மாவு, பல சாறுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் பிள்ளையாருக்கு உகந்தது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்கிறத இந்த சங்கடஹர சதுர்த்தி, இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று இந்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு மகத்துவம். மாலை நேரங்களில் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த தன்மைகளை கொடுக்கும். அதுவும் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி அலங்காரம், விபூதி அலங்காரம் இன்னும் ரொம்பவுமே சிறப்பு. சில ஆலயங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போது இந்த துறையும் குழந்தைகளுக்கு படிப்பு, இன்றைக்கி நிறையா பேர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி ரொம்பவுமே சிறப்பான சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையார்கிட்ட போய் வணங்கி தோப்புக்கரணம்ட்டு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணும்பொழுது அவ்வளோ சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இடையில இப்போது நான் கும்பாபிஷேகம் ஆச்சு பார்த்தேன்னா, நம்ம கே நகர் சிவன் பார்க்கில் இருக்கக்கூடிய செல்வ கணபதி, அந்த பிள்ளையார் கோயில், சக்தி கணபதினு நினைக்கிறேன், ரொம்ப விசேஷமான கணபதி. அங்கே போய் அந்த பிள்ளையாரை வேண்டி சுற்றி வரப்போ, அந்த சுற்றி வந்தோன்னா அருகம்புல்னால் சுவாமிக்கு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணால் இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆட்டுக்கு ரொம்ப பிரசித்தி, ரொம்பவுமே பிரசித்தி. அந்த பிள்ளையாரை வேண்டின்னு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அந்த கணேசரை வேண்டின்னு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த காரியங்கள் மிகப்பெரிய அமோகமான வெற்றி தரக்கூடியவர். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் பிள்ளையார். பிள்ளையாருக்கு உகந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி. படிப்பு, ஞாபக சக்தி, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுறதுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி, புதன்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு விசேஷம்னு சொல்லி பிள்ளையாரை வணங்கி வேண்டி எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள்.